சங்கர், முன்ன ஆரம்பமே அமோகமான வெற்றி. கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. சங்கர் 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 சங்கர். ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். உங்க புள்ள குட்டியோட சோகமா இருக்கணும். ஒரு சல்லி காசு கூட வாங்காம இந்த ஏழைக்காக வாதாடி என் மானத்தை காப்பாத்தினீங்க. இல்லைன்னா என் குழந்தைங்க 4 பேருக்கு மத்தியில போகும்போதெல்லாம் அதோ பாத்தியா கொலைகாரனுடைய மகன்னு குத்தி குத்தி காட்டுவாங்க. நீங்க என்ன மட்டுமல்ல, என் வருங்கால சந்ததியுடைய கௌரவத்தை சேர்த்து காப்பாத்திட்டீங்க. இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், மறக்கவே மாட்டேன் ஐயா. அடடே, என்ன இது? நான் என் கடமையை தானே செய்தேன். இதுல புகழறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. சங்கர், அம்மா, இதோ பாத்தியா, உன் மகன் வெற்றிய மக்கள் வெற்றியா ஊரே கொண்டாடுது. இந்த பெருமையெல்லாம் உனக்கு தாமா சேரும். இந்த மாதிரி வெற்றி அடுக்கடுக்கா வந்து குவியணும்னு ஆசீர்வாதம் செய்யம்மா. என்ன ஆசீர்வாதம்? எப்பவும் உனக்கு உண்டுடா கண்ணு. என்னம்மா இது? இந்த இன்பமான வேலையில கண்கலங்குற? ஒண்ணுமில்லடா, ஒண்ணுமில்ல. உங்க அப்பா நினைப்பு. ஏய் சங்கர், நில்லு நில்லு நில்லு. அடே 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 இருங்க. அடே இருங்க. ஏய் வருங்கப்பா. சங்கர், யாரு? அடே என்னப்பா, என்ன அடையாளம் தெரியல உனக்கு? நம்ம 2 பேரும் 5ஆம் கிளாஸ்ல படிச்சோம். தவிரவும் இந்த கணக்கு பரீட்சையும் போது உன்னை பார்த்து நான் ஈயடிச்சாங்க காப்பி அடிச்சேன். அப்ப வாத்தியார் கூட முதுக கொஞ்சம் பதம் பார்த்தா. என்னப்பா நீ எல்லா கூட்டத்திலையும் சொல்றிய? ஐயாச்சாமி. ஆமா, அதே ஐயாச்சாமி தான் நானு. அதுவும் தவிர நீ விடுதலை செஞ்ச பாரு, அவருடைய மச்சினம் கூட நான் தான். ஆமா, இதுக்காகவே நான் திருச்சில இருந்து வந்திருக்கேன். எங்க தலைய நீட்டு. என்னப்பா இது? இங்க இருக்கு பத்தியா? அடடே, என்ன இது? அட நீ என்னப்பா இது? ஓட்ட காலனா கிடைக்காத இந்த நயா பைசா காலத்துல 101 காலனாவை ஒன்னா சேர்த்து அதை மாலையாக்கி கொண்டாந்துருக்க. போட்டுக்க. அடடே, நீங்களே வந்துட்டீங்களா? பின்ன என்ன தம்பி, அங்க பார்ட்டிக்கு எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கமலா வேற வெகு நேரமா காத்துக்கிட்டு இருக்கா. புறப்படு. அப்ப சரிங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நாங்க வர்றோம். ஆமா மச்சான், இரு நானும் வரேன். சங்கர், நீ திருச்சி வந்தீனா நம்ம வீட்டுக்கு மட்டும் வராம போயிடாத. இந்த பாரு, நம்ம வீட்டுக்கு வர்றது ஒண்ணும் சிரமம் இல்ல. திருச்சி ஜங்ஷன்ல வந்து இறங்க வேண்டியது. சும்மா கண்ணை மூடிக்கிட்டு வந்தீங்கன்னா மலைக்கோட்டை வரும். அதுல போய் மோதிக்காத, ஸ்டாப் பண்ணிக்க. அங்க இருந்து ரைட்ல திரும்பி நடந்துகிட்டே இரு. தெப்பக்குளம் வரும், அது ஒரு தாண்டினா எது உன் வீட்டுக்கு வரதுக்குள்ள அனுமார் வேலையெல்லாம் செய்யணும் போல இருக்குது. சரி சரி, நீ போ, நான் எப்படியாவது விசாரிச்சுட்டு வந்து சேர்றேன். சரி, அப்ப வணக்கம். வரட்டுமா? போயிட்டு வாங்க. நாங்களும் வர்றேன். ரைட். சபாஷ் கமலா, சபாஷ். அழகான நாட்டியம், அற்புதமான அபிநயம். ஓ ஆட்டத்தை நான் எப்போதுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு. தேங்க்ஸ். அதனால தான் நான் கூட ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் சங்கர். முடிவா? எதை பத்திங்க? கமலாவை பத்தி தான். இனிமே என் பொண்ணு மேடையில மட்டும் ஆடக்கூடாது, சதா உன் உள்ளத்திலேயே ஆடிக்கிட்டு இருக்கணும். அதாவது இன்னுமா புரியல? என் மகளை சங்கருக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அம்மா, 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 விஷயம் தெரியுமா உனக்கு? இனிமே நம்ம கவலை எல்லாம் தீர்ந்துருச்சு, கஷ்டமெல்லாம் ஓய்ஞ்சிருச்சு. அம்மா, கைலாசம் பிள்ளை இன்னைக்கு எனக்கு ஒரு பார்ட்டி கொடுத்தாரு. அதுல கமலாவை எனக்கே கொடுக்கறதாக முடிவா சொல்லிட்டாரு. இனிமே நான் சாதாரண வக்கீல் இல்லை, லட்சாதிபதியோட மாப்பிள்ளம்மா, லட்சாதிபதியோட மாப்பிள்ளை. அட என்னம்மா ஒண்ணுமே சொல்லாம நிக்கிற? அம்மா, என்னம்மா இது நெற்றியில? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது மகனே, இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய சமயத்தில் நீ எதுவும் புரியாத சிறுவனாயிருந்தாய். அம்மா, அப்படியானால் என் தந்தை உயிரோடு தான் இருக்கிறார், ஆனால் உயிரற்ற உடலாக உலகிறார். என்ன? ஆமாமடா, வேலூர் சிறைச்சாலையிலே கொலை செய்த குற்றத்திற்காக என் கணவர் ஆட்கைதடா. என் தந்தை ஒரு கைதியா? என் தந்தை ஒரு கைதியா? என் தந்தை ஒரு கைதியா? நம்ப முடியவில்லையே என்ன? அம்மா, சொல்லுங்கள், யாரை கொண்ட குற்றத்திற்காக அவருக்கு இந்த கதி ஏற்பட்டது? சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்கள். யாரோ மோகனாவா, அவளைத்தான் கொன்றதாக குற்றம் சாட்டி விட்டார்கள் கொடியவர்கள்.
அந்த கொடிய சம்பவம் எங்கேயம்மா நடந்தது? முழுவதுமே சொல்கிறேன் கேள். திருச்சியிலே தான் நடந்தது அந்த திடுக்கிடும் சம்பவம். அப்போதெல்லாம் அவர் மദ്രാസ് இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். ஒரு சமயம் திருச்சி சென்று மோகனா என்ற பெயர் கொண்ட ஒருத்தியின் இன்சூரன்ஸ் பண சம்பந்தமாக ஏதோ விசாரிக்க போயிருந்தார். அங்கேதான் இது ஏற்பட்டதாம். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. அந்நேரம் உன் மாமா வீட்டில் அமுது போல் மழலை பேசும் உன்னை தூக்கி வைத்துக் கொண்டு உங்க அப்பாவின் வரவிற்காக நான் காத்து கொண்டிருந்தேன். எல்லாம் முடிந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது. சிறைச்சாலையில் இருந்து என் சிந்தை அணு ஒவ்வொன்றிலும் குடியிருக்கும் என் தெய்வம் எழுதிய முதலும் கடைசியுமான அந்த கடிதத்தின் மூலம் தான் எனக்கு தெரிந்தது. அவர் கொலைகாரராம். என் கணவர் கொலைகாரராம். உன் தந்தை கொலைகாரராம். ஏன் மகனே, இன்னும் உனக்கு விளங்கவில்லையா? இதோப்பா, குற்றமற்றவன் நான் என்று என் குலவிளக்கு குமுறும் எரிமலையாய் எழுதி இருக்கும் வாசகங்களை படித்துப்பார். அன்பு மனைவிக்கு ஆசை கணவர் இட்டிருக்கும் இறுதி கட்டளையை கவனித்துப்பார். பார் மகனே, பார். என் பிரியத்துக்குரிய பொன்னம்மா, என்னென்னமோ எண்ணிருந்தேன். நீயும் நானும் நம் செல்வமும் எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று ஆசை கோட்டைகள் பல கட்டியிருந்தேன். அவை எல்லாம் தூள் தூள். பொன்னம்மா, நான் என்ன செய்வேன்? மோகனாவை நான் கொலை செய்தேனா? ரத்தத்தை கண்டாலே மயக்கம் போட்டு விழும் நான் கொலை காரணம். ஆம் ஆம், எப்படியோ நீதியின் கண்களை குருடாக்கிவிட்டு என்னை குற்றவாளி என்று ருஜுப்படுத்தி விட்டார்கள். ஆனால் நான் நிரபராதி, நிரபராதி. பொன்னம்மா, உன்னிடம் ஒரு வேண்டுகோள். அல்ல அல்ல, கணவன் மனைவியிடம் கேட்கும் பிச்சை. பொன்னம்மா, பிச்சை. என்னை மறந்துவிடு, என் பெயரே மறந்துவிடு. நான் இறந்து விட்டதாகவே நினைத்துக்கொள். என் குழந்தை, என் சங்கர், அவனுக்கு தெரியக்கூடாது தன் தகப்பன் ஒரு கொலை குற்றத்தால் ஆயுள் கைதியாக சிறையில் இருக்கிறான் என்பது. அவன் நன்மைக்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். என் வேண்டுகோளை தயவு செய்து நிறைவேற்று. பொன்னம்மா, இன்னொன்றையும் கேட்டுக்கொள். எவ்வளவு கஷ்டங்கள் நேர்ந்தாலும் என் குழந்தையை நீ நாளைக்கு ஒரு பெரிய வக்கீலாக்க வேண்டும். அவன் என் போன்ற ஏழை நிரபராதிகளை எப்பாடுபட்டாவது விடுவிக்க வேண்டும். பொன்னம்மா, உன்னை பொறுத்தவரை நான் செத்துவிட்டேன். என் எண்ணங்கள், ஆசைகள் அத்தனையும் செத்துவிட்டன. இந்த உலகம் பொய், நீதி பொய், நேர்மை பொய், நியாயம் பொய், கடவுள் பொய், எல்லாமே என் வரைக்கும் பொய் பொய் பொய். இல்லை, இல்லை. இந்த உலகத்தில் நீதி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. நல்லவர்கள் சிலராவது இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அம்மா, புரிந்து கொண்டேன். என்னை பெற்று வளர்த்த என் பிதாவை குற்றவாளி என்று காராகிரகத்தில் இழுத்து பூட்டி இருக்கிறார்கள். ஆனால் உண்மை குற்றவாளி, கொலைக்கஞ்சா கொடும்பாவி இன்னும் இந்த சமுதாயத்தின் சந்து பந்துகளிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். இதுதானே அம்மா நடந்த விஷயம்? ஆம் கண்ணே, இந்த 12 வருஷங்களாக இதை தான் என் நெஞ்சிலே வைத்து பூட்டி இருந்தேன். அதோ போகிறாள் பார், மகாலட்சுமி போன்றவள் என்று என்னை சுட்டி காட்ட வேண்டிய உலகம் அபசகுணம் வந்துவிட்டது, அபசகுணம் வந்துவிட்டது என்று அலறி புடைத்து ஓடி ஒளியும் கொடுமையான நிலைக்கு ஆளானேன். ஏன் ஏன்? எந்த சட்டம் உன் தந்தையை குற்றவாளி என்று பிரகடனப்படுத்தியதோ அதே சட்டம் உன் தந்தைக்கு நிரபராதி என்று பட்டம் சூட்ட வேண்டும், அதை நான் பார்த்து மகிழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான். கண்ணே, உன்னிடம் அறிவிருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அனைத்திற்கும் மேலாக உண்மையின் பக்கபலம் இருக்கிறது. ஏன் தயங்குகிறாய் மகனே? எப்படியும் உன் தந்தை குற்றமற்றவர், குணக்கடல் என்பதை இந்த உலகத்திற்கு நீ நிரூபிக்க வேண்டும். குன்றின் மேலிட்ட விளக்கு போல் கொழுந்து விட்டெறியும் நம் குடும்ப கௌரவத்தை கவ்வி இருக்கும் கார்மேகமாம் அந்த அபவாதத்தை அகற்ற வேண்டும் மகனே, அகற்ற வேண்டும். என்ன சொல்கிறாய்? சொல் மகனே, சொல். அம்மா, இதை விட வாழ்க்கையில் லட்சியம் வேறு என்ன இருக்கிறது எனக்கு? அம்மா, எத்தனை கோடி தடைகள் குறுக்கிட்டாலும் சரி, அவைகளை எல்லாம் உடைத்தறிவேன். நீதிக்கு முன்னால் நீசர்கள் போட்டிருக்கும் மாயத்திரையை கிழித்தறிவேன்.
உண்மை எனும் ஒளிவிளக்கை கையிலேந்தி அநீதி என்னும் அந்த காலத்திலே ஆட்சி செலுத்தும் அக்கிரமக்காரர்களை கையும் களவுமாக பிடிப்பேன். என் தந்தை குற்றவாளி அல்ல, கொலைகாரர் அல்ல, அவர் நிரபராதி நிரபராதி என்பதை நிரூபித்து காட்டுவேன். அம்மா, இந்த முயற்சியில் என் சித்தம் பேதலித்தாலும் சரி, நானே செத்து மடிந்தாலும் சரி, எடுத்த கருமத்தை முடித்தே தீருவேன், முடித்தே தீருவேன். இது சத்தியம் அம்மா, சத்தியம். கண்ணே, செல்கள், என் செல்வமே, என் வயிற்றில் பாலவாத்தாயடா, என்